காட்டுவார்கள். ஆனால் தாங்களோ உங்களது மகளையே நாராயணருக்கு விரோதியாக்கினீர்கள், படுகுழியில் தள்ளிவிட்டீர்கள். ஆனாலும் எனக்கு தெரியும், இந்த நேரத்தில் நான் பிருகுரிஷியின் மகள் பார்கவியாக உள்ளேன், நாராயணரின் லக்ஷ்மியாக இல்லை. ஆகையால் நீங்கள் இருவரும் சம்மதிக்காத வரையில் நாராயணரை விவாகம் செய்து கொள்ள மாட்டேன். ஆகையால் இதற்காக நான் வேறு ஒருவரை மணந்து கொள்வேன் என்று நினைக்காதீர்கள். இந்த சத்தியத்தை அறிந்த பிறகும் நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன். நான் உங்களோடவே இருந்து நம்மளுடைய இல்லம், நம்மளுடைய ஆசிரமம், என் தாய் தந்தையான உங்களோடு மட்டும் வாழ்வேன். என்னை ஒரு மகளாக மட்டும் வளர்க்காமல் பழிவாங்கக்கூடிய ஒரு ஆயுதமாக வளர்த்த உங்களோடுதான் என் காலத்தை கழிப்பேன். பார்கவி, இரண்யகசிப், இரண்யாக்ஷ், இரண்யகசிப். வணக்கம் அசுரகுரு. யாரை நீங்கள் தேடுகிறீர்களோ அவர் இப்போது இங்கு இல்லை. என் சகோதரன் இரண்யகசிப்பிற்கு அன்பு மலர்ந்து விட்டது. அன்புக்குரியவரை சந்திக்க சென்று இருக்கிறார். என்ன செய்தி? என்னிடம் கூறுங்கள். கூறுங்கள் குருவே. பார்கவியை சிறைபிடித்து வா. அதோடு நீ அவளை விவாகம் செய்து கொள். அப்போது இந்த தவறுக்கு தண்டனை அளிக்க லக்ஷ்மியின் நாராயணர் வரமாட்டாரா? அப்படி என்றால் பார்கவியுடன் சேர்த்து பூமியையும் எங்காவது மறைத்துவிடு. பிறகு இந்த உலகத்தை காக்கும் முன்னுரிமை அவரை விட்டு பறிபோய்விடும். இதற்கு நடுவில் நீ பார்கவி, அதாவது நாராயணரின் லட்சுமியை விவாகம் செய்து முடித்திருப்பாய். அற்புதம். இப்பொழுதே செல்கிறேன். சென்று பூமியையும் லக்ஷ்மியையும் சிறைப்பிடிக்கிறேன். இல்லை என்றால் நாராயணரால் எதுவும் செய்ய இயலாது. நமக்கு அமரர் வரம் கிடைத்துள்ளது. இப்பொழுது செய்ய வேண்டியது, இந்த உலகத்தை காக்கக்கூடியவர் பூமி மற்றும் லக்ஷ்மி, இந்த இரண்டில் யாரை காப்பாற்றுவார் நாராயணர்? இல்லை என்றால் இந்த இருவரையும் மொத்தமாக இழந்து விடுவாரா? எந்த லட்சுமி நாராயணருக்கு சொந்தமில்லையோ, எந்த தம்பதி இன்று ஒன்றாக இல்லையோ, லட்சுமி நாராயணரின் பந்தம் மீண்டும் எவ்வாறு இணையும்? இப்பொழுது இரண்யாக்ஷ் லட்சுமியையும் நாராயணரையும் நிரந்தரமாக பிரிக்கப் போகிறான். என்ன ஒரு அழகு! அசுர மகாதேவியின் முகத்தில் இந்த அகம்பாவம் அழகாக இருக்கிறது. உனது மூளை பேதலித்து போயிருக்கிறது. மறந்து விட்டாயா? நான் அதே லக்ஷ்மிதான். நான் இருக்கும் வரையில் நாராயணரின் சிலையை கூட உன்னால் தொட முடியவில்லை. இந்த முழு உலகத்தில் யாரிடமாவது சக்தி இருந்தால் வாருங்கள், நாராயணரின் சிலையை தொட்டு காட்டுங்கள், போதும். இன்றைய சத்தியம் நாளை பொய்யாக கூடும் தேவி. இப்பொழுது எனக்கு பிரம்மதேவரின் வரம் கிடைத்துள்ளது. அதோடு நான் அமரனாகிவிட்டேன். ஆகையால் இந்த தர்க்கம் வேண்டாம். ஏற்பாடுகளை செய்யுங்கள். உடனே என்னுடன் வாருங்கள். எனக்கு தெரிந்து நீ ஏற்பாடுகளை செய்துவிட்டு வந்திருக்கிறாய். உன்னுடைய அழிவுக்கான ஏற்பாடு. இந்நேரத்தில் அழிவு, எதிர்மறையான விவாதங்கள் வேண்டாம். இந்த நல்ல நேரத்தில் நம் விவாகம் நடக்க வேண்டும். ஆனந்தநாதம் ஒலிக்க வேண்டும். வாருங்கள். பாதாள உலகம் வருங்கால மகாராணியை சந்திக்க ஆவலாக உள்ளது. உனக்கு முன்னால் பலரும் இங்கு வந்து என்னை விவாகம் செய்வதற்கு கனவு கண்டார்கள்.
ஹயக்ரீவனில் இருந்து ராஜகுமாரன் வாசு வரை அனைவரும் மரணத்தை அடைந்து விட்டார்கள். அவர்களை பற்றிய விஷயம் தெரிந்த பிறகும் நீயும் உன் உயிரை தியாகம் செய்ய இங்கு வந்திருக்கிறாயா? நான் ஹைக்கிரீவரும் கிடையாது, அதோடு நான் வாசுவும் இல்லை. நான் தான் இரண்யாக்ஷ். தோல்வியே சந்தித்ததில்லை, நான் அமரன். இது இரண்யாக்ஷின் அன்பின் பிணைப்பாகும் தேவி. இது லக்ஷ்மியின் சக்தியின் தாக்குதலால் கூட வீழ்த்த முடியாது. எச்சரிக்கை அசுர அரசே, நான் இருக்கும் வரையில் பார்கவியிடம் உன் எண்ணத்தை நிறைவேற்ற இயலாது. இந்த அளவு தைரியமா? சொல்வதை கேள், என் மகளை விட்டுவிடு. அசுர குருவின் தாய் தந்தையருக்கு வணக்கம். அசுரராஜரைப் போல உங்களையும் நாங்கள் வணங்குகிறோம். ஆனால் இது என்ன? அசுரர்களுக்கு துணை புரிவதை விட்டுவிட்டு லக்ஷ்மியை அசுரர்களுக்கு விவாகம் செய்து வைப்பதற்கு பதிலாக, சமாதானத்தின் கதவை திறப்பதற்கு பதிலாக, உங்களின் மகன் சுக்ராச்சாரியாருக்கு கௌரவம் மற்றும் புகழ் இவைகளை கொடுப்பதற்கு பதிலாக நீங்கள் நாராயணருக்கு துணை புரிகிறீர்களா? அவரின் லக்ஷ்மிக்கு பாதுகாப்பு அளிக்கிறீர்களா? லக்ஷ்மி நாராயணருக்கு சொந்தம், ஆனால் இவள் எங்கள் மகள் ஆவாள். எங்களுடைய மகள் பார்கவி. எங்களுடைய மகள் விவாகத்தை உங்களைப் போல அசுரர்களுக்கு செய்து கொடுக்க மாட்டோம். என்னால் இதை நம்ப முடியவில்லை. காவியத்தாயே, நீங்களா கூறுகிறீர்கள்? நீங்கள் தானே தனது தலையை அசுரர்களுக்காக தியாகம் செய்தீர்கள். அசுரர்களின் நம்பிக்கைக்குரியவர்கள் நீங்கள். அவர்களுக்கு எதிராக நிற்கிறீர்களா? ஏன் இவ்வாறு? உங்கள் கௌரவத்திற்கு முன்பாக நாங்கள் தலை வணங்குகிறோம். நீங்கள் செய்த தியாகத்தை நாங்கள் பெருமையாக பேசுகிறோம். ஏனென்றால் காவியத்தாய் அசுரர்களை பாதுகாப்பதற்கு நாராயணரை பகைத்துக் கொண்டார் என்று பாராட்டிக் கொண்டிருக்கிறோம். அன்பை தோற்கடிக்க விரும்பினால் பழிவாங்கி விடுங்கள் தாயே. அதோடு இன்று மீண்டும் ஒரு முறை அசுரர்களுக்கு துணை புரிந்து உங்களின் மகளை என்னுடன் செல்ல அனுமதி அளியுங்கள். நிறுத்து! துணிச்சலின் எல்லையை மீறாதே. அதோடு பார்கவி யார் என்று தெரியும் அல்லவா? அவள் சுக்ராச்சாரியாரின் தங்கை. எந்த சகோதரரை பற்றி பேசுகிறீர்களோ அவர் ஆசீர்வாதம் செய்து அனுப்பியதால் தான் நான் இங்கு வந்துள்ளேன். இது ஒன்றும் சாதாரண வலை அல்ல. இது பிரம்ம மாயாவி வலையாகும். இதை வீழ்த்துவது லக்ஷ்மியாலும் இயலாது, அல்லது லக்ஷ்மியின் நாராயணராலும் இயலாது.